இட்லிக்கு ஒரு அருமையான பச்சை பயிர் சாம்பார். மற்ற சாம்பாரை விட இந்த சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இட்லிக்கு இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், ஒரு அருமையான பச்சை பயிர் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இட்லிக்கு பச்சை பயிர் சாம்பார் வைக்க போகிறேன். பாருங்கள், பச்சை பயிர் ஒரு 100 கிராம் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இதில் போட்டுக்கலாம், குக்கரில் போட்டுக்கலாம். ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் இதுலேயே அந்த பருப்புலேயே போட்டுக்கலாம். இது ஒரு 2 தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு, எல்லாம் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் போட்டுக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு, திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இது ஒரு மத்தில் வச்சு கடைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம், ஒரு ஸ்பூன் அளவு. வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. அதை ஒன்றா மிக்ஸ் பண்ணி இந்த வேக வச்ச இந்த பருப்பை கடைஞ்சி வச்சுருக்குள்ள அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணி அது ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு புளி தண்ணி, நிறைய புளி தண்ணி ஊற்றாதீங்க. இந்த அளவு புளி தண்ணி ஊற்றினா போதும். கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக, இட்லிக்குன்றதால புளி தண்ணி நிறைய தேவையில்லை. இப்போ சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சமாக போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். சாம்பார் நல்லா கொதிக்குது. இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இந்த இட்லிக்கு பச்சை பயிர் சாம்பார் ரொம்ப சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப நல்லது இது. அதனால் இது இட்லிக்கு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு கூட ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான்.